அன்பு வணக்கம். இன்னைக்கு 2024 வெளிவந்திருக்க வாழை படத்தோட கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இந்த படத்தை மாரி செல்வராஜ் அருமையாக எழுதி இயக்கியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. மண்மனம் மாறாத எளிய மனிதர்களின் வாழ்வியல் பற்றிய கதை இது. 90களில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. அந்த கிராமத்தில் பெரும்பாலும் ஒன்றுக்கும் உதவாத முற்புதர் செடிகள் தான் அதிகமாக இருக்குது. விவசாயம் இல்லை, ஆடு மாடு வளர்ப்பு உண்டு. அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களது வீடுகள் பல மண் வீடுகள் தான். மின்சாரமும் கிடையாது. சுற்றியுள்ள காட்டு தோட்டங்களில் இருக்கும் வாழை தோட்டத்துக்கு சென்று வாழைத்தார்களை தலையில் வைத்து சுமந்து கொண்டு வந்து நெடுந்தூரம் நடந்து வந்து லாரிகளில் லோடு ஏற்றும் வேலைதான் அங்கு கிடைக்கும். வாழைத்தார் சுமை தூக்கும் வேலையை தான் அந்த கிராமத்து மக்கள் நம்பியே இருந்தனர். அந்த கிராமத்தில் 12 வயது சிறுவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு இப்போ தான் படிக்க ஆரம்பித்து இருந்தாங்க. ஒருவன் சிவனைந்தான். அவனுக்கு அப்பா கிடையாது. அம்மாவும் 18 வயசு அக்காவும் மட்டும்தான். அம்மா அக்கா 2 பேரும் வாழைத்தார் தலையில் சுமக்கும் அந்த லோடு ஏற்றும் கூலி வேலையை தான் செஞ்சு வராங்க. ஒரே ஒரு கறவை மாடு வீட்டில் இருக்குது. அந்த வருமானம் பத்தாதால் சிவானந்தனின் தாய் கடனை அடைக்க இப்பெல்லாம் தன் மகன் அந்த சிறுவன் சிவானந்தனையும் சனி ஞாயிறு பள்ளி விடுமுறை நாட்களில் வாழைத்தார் லோடு லாரியில் ஏற்றும் கூலி வேலைக்கு காட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறாள். சிவானந்துக்கு துள்ளி திரியும் விளையாடும் வயது அது. தலையில் அதிக சுமைகளை சுமந்து நெடுந்தூரம் நடப்பது அவனுக்கு தீராத கால் வலியையும் பயத்தையும் தருகிறது. இதனால் சனி ஞாயிறு விடுமுறை என்றாலே சிவானந்தன் பயப்படுவான். இந்த சிவனைந்தானின் நெருங்கிய பள்ளி தோழன் சேகர். சேகரும் ஏழை வீட்டு பையன்தான். அவனுமே சிவனைந்தானுடன் வாழைத்தார் தூக்கும் கூலி வேலைக்கு வருவது வழக்கம். சிவனைந்தான் தீவிர ரஜினி ரசிகன், சேகர் கமல் ரசிகன். இருவரும் அவ்வப்போது சிறு சிறு சண்டை போட்டாலும் உடனே கூடிக்கொள்வார்கள். பக்கத்து வீடுதான். சிவனைந்தானுக்கு தன் பள்ளிக்கூட ஆசிரியை பூங்கொடியை பார்த்தால் மிகவும் பிடிக்கும். பூங்கொடி டீச்சர் அன்பா பேசுவாங்க. பளிச்சுன்னு சிரிச்ச முகத்தோட நாகரிகமாக இருப்பாங்க. இள வயது. அவங்களும் அதே ஊர் தான். கொஞ்சம் வசதி. 20 வயது பூங்கொடி டீச்சரை பார்த்து ஆசைப்படுகிறான் 12 வயது சிவனைந்தான். அது ஒரு ஈர்ப்பு தான். சிவனைந்தானின் இந்த டீச்சர் மீதான லயிப்பை அவனது தோழன் சேகர் கிண்டல் செய்வான். சேகர் அவ்வளவாக படிக்க மாட்டான். ஆனால் சிவனைந்தான் அந்த ஏழ்மையிலும் நல்ல படிப்பாளி. வகுப்பில் முதல் மாணவன். இப்படி இருக்க அந்த பகுதியில் வசிக்கும் தைரியமான இளைஞன்தான் கனி என்பவன். நல்ல உடற்கட்டுடன் சரியான உழைப்பாளியாக இருந்தான் அவன். கனி யாருக்கும் பயப்பட மாட்டான். அந்த பகுதி மக்களின் நலனில் அக்கறையோடு இருப்பான். கனியை ஒரு ஹீரோவைப் போல பார்க்க ஆரம்பித்தான் சிவனைந்தான். கனியின் தலைமையில் அந்த பகுதி கூலி வேலை செய்யும் மக்கள் கூலியை அதிகப்படுத்த சொல்லி முதலாளி ஐயா கிட்ட கோரிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தைரியத்தை இளைஞன் கனி தான் கொடுக்குறான். முதலாளி இவர்களிடம் கடுமையாக வேலையை வாங்கிக்கிட்டு மிக சொற்பமான கூலி தொகையை தான் இது நாள் வரை கொடுத்து கொண்டு வந்திருந்தார். வழியாக அவர்கள் முதலாளிகளாகவே இருக்க இந்த ஊரைச் சேர்ந்த ஏழைகள் கிராமத்து மக்கள் வழியாக சுமை தூக்கும் கூலிகளாகவே வாழ்ந்து மடிந்து வருகின்றனர். வேறு வழியின்றி முதலாளி கூலியை உயர்த்தி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இது நாள் வரை கூலிக்கு அழைத்து செல்லும் 50க்கும் மேற்பட்ட அந்த கிராமத்து மக்களை தனி லாரியில் அழைத்து சென்று மீண்டும் மாலை வேளைகளில் அதே தனி லாரியில் கொண்டு வந்து விட்டுவிடுவான். ஆனால் இப்போதெல்லாம் பணத்தை மிச்சப்படுத்த அந்த முதலாளி கூலி ஆட்களை வாழைத்தார் லோடு ஏற்றி கொண்டு திரும்பும்போது லாரியின் மேல் புறத்தில் வாழைத்தார் லோடு மீது அமரச் செய்து உட்கார வைத்து மிகவும் அபாயகரமான முறையில் அதே நிலையில் அந்த லாரியில் திரும்பி அழைத்து வந்து விடுகிறான். இந்த நிலையில் சிவனைந்தானின் அக்கா வேம்பு இளைஞன் கனியை காதலிக்க ஆரம்பிக்கிறாள். கனிக்கும் வேம்புவை மிகவும் பிடிக்கும். தைரியமான இளைஞன் கனியை தன் அக்கால் வேம்பு காதலிப்பது சிறுவன் சிவனைந்தானுக்கும் மிகவும் பிடித்துதான் இருந்தது.
அக்கா வேம்பு கிட்ட உடனே கனியை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்த ஆரம்பிக்கிறான் சிறுவன் சிவனைந்தான். சிவனைந்தான் தன் அக்காவுக்கு மருதாணி இலைகளை பறித்து கொண்டு வரும்போது தனக்கு பிடித்த பூங்கொடி டீச்சருக்கும் மருதாணி இலைகளை பறித்து கொண்டு போய் தருவான். மேய்ச்சலுக்கு கூட்டி வந்த தன் வீட்டு மாட்டையும் மரத்தில் கட்டி போட்டுவிட்டு டீச்சர் மாவு அரைக்க போனால் அவங்க கூட டிவிஎஸ் 50யில் உட்கார்ந்து கொண்டு துணைக்கு போவான். அவனுக்கு டீச்சர் கூட இருப்பதும் பேசுவதும் மிகவும் பிடிக்கும். சிவனைந்தானின் டீச்சர் மீதான இந்த ஈர்ப்பினால் வந்த அஜாக்கிரதையினால் இவனது வீட்டு மாடானது அந்த சண்டைக்கார கான்ட்ராக்டர் தோட்டத்தில் மேய்ந்துவிட அது மிகப்பெரிய சண்டையில் முடிகிறது. இதனால் இவனது அம்மா இவனை அடித்து துவைக்கிறாள். பள்ளி ஆண்டு விழா வருகிற காரணத்தினால் வகுப்பில் முதல் மாணவனான சிவனைந்தான் அந்த ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடப் போவதாக பெயர் கொடுத்து இருந்தான். பூங்கொடி டீச்சர் தான் டான்ஸ் பிராக்டிஸ் செய்ய சனிக்கிழமைகளில் பள்ளிக்கு வர சொல்லி இருந்தாள். ஆனால் சிவனைந்தானோ சனி ஞாயிறுகளில் வாழை லோடு ஏற்றும் கூலி வேலைக்கு போவதுதானே வழக்கம். அதனால் மிகுந்த வாட்டத்துடன் இருந்தான் சிவனைந்தான். அம்மாவுக்கும் அப்போது உடம்பு சரியில்லை. அவளாலும் அன்று வேலைக்கு போக முடியாத நிலைமை. வீட்டில்தான் இருந்தாள் அம்மா. தம்பியின் கவலையை புரிந்து கொண்ட அக்கா வேம்பு அவனை டான்ஸ் பிராக்டிஸுக்கு பள்ளிக்கு போக அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக அனுப்பி வைக்கிறாள். அம்மாவை பொறுத்தவரை சிவனைந்தான் கூலி வேலைக்கு தான் அக்காவுடன் சென்றிருக்கிறான் என்றிருக்கும். ஆனால் பழையபடி வேம்பு மட்டுமே லோடு ஏற்றும் வேலைக்கு சென்று விட்டாள். அங்கே தன் காதலன் கனியுடன் அவளுக்கு கிடைத்த அந்த சின்ன பார்வை பரிமாற்றங்களும் சிரிப்பும் அவளுக்கு போதுமானதாக இருந்தது. பள்ளிக்கு வந்து பூங்கொடி டீச்சருடன் டான்ஸ் பிராக்டிஸ் செய்து முடித்த சிவனைந்தானுக்கு பசி உயிர் போனது. வீட்டுக்கு ஓடிச் சென்றான். ஜுரத்தில் அவனது அம்மா அங்கே தூங்கி கொண்டிருக்க சிவனைந்தான் வீட்டிலிருந்த பழைய சாதத்தை சாப்பிட முற்படும்போது அம்மா எழுந்துவிட்டாள். நீ வேலைக்கு போகலையாடா என்று அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாள் அம்மா. பயந்த சிவனைந்தான் வீட்டை விட்டே ஓடிச் சென்று தோட்டத்தில் பசியில் வாடி மயங்கி விழுந்து அங்கேயே தூங்கி போகிறான். மாலை 8 மணிக்கு வாழை லோடு ஏற்றி முடிந்த பிறகு கூலி ஆட்களுடன் வீடு திரும்பி கொண்டிருந்தது லாரி. லாரி டிரைவர் சற்று கண்ணசந்துவிட லாரி அப்படியே இருட்டில் கவிழ்ந்து விட்டது. லாரியின் லோடு மீது அமர்ந்து பயணம் செய்து வந்த அந்த கூலி ஆட்கள் சரிந்து விழுந்து அவர்கள் மீதுதான் லாரி கவிழ்ந்து விழுந்து இருந்தது. கிட்டத்தட்ட 19 கூலி ஆட்கள் லாரிக்கடியில் நசுங்கி இறந்து விட்டனர். அதில் சிவனைந்தானின் அக்காள் வேம்பு, அவளது காதலன் கனி மற்றும் அவனது உயிர் நண்பன் 12 வயது சேகருமே அடக்கம். கூலி வேலைக்கு செல்லாத சிவனைந்தான் மட்டும் உயிர் பிழைத்திருந்தான். இறந்தவர்களுக்கு மாலை போடுவதற்காக வந்த முதலாளியை திட்டி தூற்றி அங்கிருந்த மக்கள் விரட்டி அடிக்கின்றனர். இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். முதலாளிகளில் பலர் பணத்தை தான் குறியாக வைக்கின்றனர். அவர்களுக்காக வேலை செய்யும் தொழிலாளிகளின் பாதுகாப்பில் இவர்கள் அக்கறை எடுப்பதில்லை. இதனால் ஒரு பாவமும் அறியாத பல உயிர்கள் பாதிப்படைகின்றன. நன்றி.